வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு லோன் ஆப் பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த லோன் ஆப் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயோ பே லேட்டர் அப்படின்ற ஒரு பர்சனல் லோன் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சேலரி ஸ்லிப் வந்து அவசியம் கிடையாது. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு இருந்தாவே போதும். உங்கள் பர்சனலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 1 மில்லியன் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார் ரேட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3+ இருக்குது. இதோட ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே எல்லாருக்கும் லோன் கிடைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்பில் எவ்வளோ லோன் கிடைக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா 10,000 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா லோன் வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா தராங்க. அது வந்து 1000லேருந்து 10,000க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து வேரி ஆகும். புரியுதுங்களா? ஒரு சிலர் 5,000 கிரெடிட் ஆகும், ஒரு சிலருக்கு 10,000 கிரெடிட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பே பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிமிட் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 30 டேஸில் பே பண்ணுறீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற அமௌண்ட்டை விஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆப்லேயே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அதில் செக் பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் எல்லாமே, பில் பேமெண்ட் எல்லாமே வந்து பண்ண முடியும். இந்த QR மூலமா பே பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10,000 கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து நீங்கள் வந்து கூகுள் பே, இந்த மாதிரி ஃபோன்பே, இல்லை அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்து 1 மந்தில் பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் EMI. இப்போ நம்ம ஒரு 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 1 மந்த்லேயே நீங்கள் வந்து பே பண்ணி முடிச்சிடுறீங்கன்னா இதுக்குன்னு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல. எடுத்த அமௌண்ட்டை மட்டும் கட்டினா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் பெருசாக கேட்க மாட்டாங்க. உங்களோட KYC மட்டும் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுவீங்க, OTP வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில அலோ ஆப்ஷன்லாம் வந்து கேட்கும். நிறைய லோன் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லோன் ஆப்லையுமே அது பேசிக்காக கேட்குறது தான். உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் பே பண்ணல அப்படின்னா அடிஷ்னலாக வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பர், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து தான் உள்ளே போவீங்க. உள்ளே போயிட்டு அப்புறம் தான் உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ண அப்புறம் பேன் கார்டை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அடுத்த ஆப்ஷன் போவோம். அடுத்த ஆப்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், உங்கள் நேமு, உங்கள் ஃபாதர் நேமு, ஆல்டர்னேட்டாக கால் பண்ணுற நம்பர், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களோட ஃபோட்டோ வந்து லைவாக எடுக்கிற மாதிரி காமிக்கும். அது நீங்கள் எடுத்து முடிச்ச அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்னால் பெருசாக சேலரி ஸ்லிப்லாம் அதில் கேட்காது. நான் சொன்ன ப்ரூஃப்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வெரிஃபிகேஷன் ஸ்டெப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லிமிட்டுன்றது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். 2,000 இல்லை 10,000ன்றது. சிவில் ஸ்கோர் கரெக்டாக இருக்குது, இல்லை நிறைய லோன் எடுத்து கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8,000 கிடைக்குதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்படி பே பண்ணுறீங்க, எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்கள் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டே போகும். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். அதர் இதில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெனிஃபிட், வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி QR, இந்த மாதிரி ஆப்ஷன், பில் பேமெண்ட், இது எல்லா ஆப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேஷுவலாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிஸ்அட்வான்டேஜ்னா, ஆன்லைன் லோன் ஆப்போட டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த ஆப்பில் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்லேயுமே ஒரே மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் லோன் எடுக்கிறீங்க, சப்போஸ் வந்து அந்த டைமுக்கு கட்ட முடியல, ஃபோன் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் கொஞ்ச நாள் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பண்ணலை அப்படின்னா உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாமே எல்லா லோன் ஆப்புகையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக கொடுத்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுவாங்க. அவங்களும் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும், எப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி லோன் எடுத்துருக்கேன், இந்த மாதிரி பே பண்ணல, இந்த மாதிரி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கால் பண்ணோடனே நீங்கள் வந்து அந்த லோன் அமௌண்ட்டை வந்து கம்பல்சரி பே பண்ணி தான் ஆகணும். இதை வந்து பார்த்துங்க. ஏன்னா இது வந்து இப்போ ஆன்லைனில் எந்த ஒரு ப்ரூஃப்மே இல்லாமல், பெருசாக வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே இல்லாமல் கொடுக்குற எல்லா லோன் ஆப்ஸுமே இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த லோன் அமௌண்ட்டை வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுறாங்க. எப்படின்னா இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணியே வாங்கிடுறாங்க. அதனால் வந்து லோன் வாங்குறப்ப உங்களால் அதை வந்து கரெக்டாக கட்ட முடியுமா அப்படின்றத பார்த்துங்க. ஏன்னா இந்த ஆன்லைன் லோன் ஆப்பில் இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பேர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து கட்ட முடியாமல் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கட்ட முடியாத போய் நிறைய பேர் இதனால் வந்து
பாதிக்கப்படுறாங்க. அதனால தான் நான் அதை வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வந்து தேவைக்கு மட்டும் லோன் எடுங்க. இப்போ வந்து தேவையில்லாததுக்கு எடுத்து மாட்டிக்காதீங்க, ஓகேவா? இந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோ போகிறப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் எடுத்தேன், என்னால் பே பண்ண முடியல, அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் கால் பண்ணி அதுக்கப்புறம் நான் அதோட அமௌண்ட் எக்ஸ்ட்ரா பெனால்ட்டிலாம் போட்டு கட்டினேன்னாங்க. ஏன்னா நீங்கள் ஆன்லைன் லோன் ஆப்பில் கரெக்டாக கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மி. நீங்கள் லேட்டாக கட்டுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ரொம்பவே அதிகம், புரியுதுங்களா? ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த லோன் ஆப் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. வேறு எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் லோன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லோன் ஆப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.